உங்கள் லைஃப்பில் நிறையா ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான், பாருங்களேன். துணியை துவச்சு உணர்த்தும் போது கால் ஸ்லிப் ஆகி இடறி கீழே விழுந்துட்டேன். ஸ்பைனல் கார்டு ப்ரோக் ஆகிடுது. ஃபேஸ்புக் மூலயமா ஃபஸ்ட்டு சாதாரணமாக ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருந்து அவர் எப்படி கல்யாணம்? அவர் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்லவர். அப்பா வந்து நீ லவ் பண்ணுறியா? நீ அப்பா சத்தியமாக நான் லவ் பண்ணலப்பா. அப்புறம் எப்படி அவன் சொன்னான், நீ பண்ணுற ஆமாப்பா நான் பண்ணுறேன், இப்போ என்னப்பா பண்ணுறது அப்படின்ட்டு. நம்ம ஆனால் அவரை லவ் பண்ணவே இல்லையே, நம்ம பண்ணுறோன்னு சொல்லிட்டோமே, சரி அதை நிஜமாக்கிடலாம் அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட அதை சொன்னேன். நான் உங்களை லவ் பண்ணவே இல்லை, ஆனால் லவ் பண்ணுறேன்னு நான் சொல்லிட்டேன், அப்போ லவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். பொண்ணு வந்து கேட்டாங்க. அப்புறம் பொண்ணு கேட்கல, அதுக்குள்ளேயே என் மாமியார் என்ன காரை வச்சு தூக்கிட்டாங்க. இந்த ஜென்மாவில் நமக்கு குழந்தை இல்லைன்னா அடுத்த ஜென்மா இல்லைன்னு அர்த்தம். அதனால நம்ம குழந்தை வேணாம், நீ எனக்கு குழந்தை, நான் உனக்கு குழந்தை, விட்டு தள்ளு அப்படின்ட்டு. இப்போ மாமியார் உயிரோடு இல்லை. அப்படியா? ஆமாம், அவர் போன ஒரு வருஷத்துலேயே போயிட்டார். யாரு போன? எங்கள் வீட்டுக்காரர். ஆமாம், அவர் இறந்துட்டு. ஒருத்தங்களோட லைஃப்பில் நடக்கக்கூடாத எல்லா விஷயங்களும் இவங்க ஒரு ஆளுக்கு நடந்துச்சு. ஆனால் அந்த ஒரு துக்கத்தை வெளியில் காட்டாமல் எவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க பார்த்தீங்களா? இதுதாங்க ஸ்பிரிட். நம்ம லைஃப்பில் ப்ராப்ளம் எப்படி வரும் அப்படின்றது நம்ம கையில் கிடையாதுங்க. ஆனால் அதை ஹேண்டில் பண்ணுற விதம் நம்ம கையில் தாங்க இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளமை நீங்கள் ஆழமாக எடுத்துக்கிறதும் அளவாக எடுத்துக்கிறதும் உங்கள் கையில் தாங்க இருக்குது. ஸோ ப்ராப்பராக அழகாக மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ.